வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட செகண்ட் சீசன் எபிசோட் நம்பர் 11 பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் 3 பேர் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்க. இவனுங்க 3 பேரோடைய ஸ்பீடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தன் வெட்ட வர ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சிடறான். டக்குன்னு ஆரஞ்சுக்காரன் வெட்டம் வரவும் ஹீரோ அதில் இருந்து தப்பிக்க, திருப்பி ரெட் கலர்காரன் வந்து ஹீரோவை வெட்ட ட்ரை பண்ண அதில் இருந்து ஹீரோ தப்பிச்சுட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்னை தனியாக கொல்லணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை கொல்றதுக்காக நான் இன்னேட்டர் ரிலிமில் இருக்கிறேன். நீங்க 3 பேர் வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க 3 பேர் இப்போ என்ன போட்டு தள்ளுறதுக்காக தான் ஒன்னு சேர்ந்துருக்கீங்களாடான்னு ஹீரோ கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லடா, எங்களுடைய யங் மாஸ்டர் தான் 3 பேரையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய சொன்னாரு. அதனால தான்டா நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீயும் தான் நான் இன்னேட்டர் ரிலிம் அடைஞ்சிட்ட போல தெரியுதுன்னு ரெட் சொல்லிட்டு இருக்க. என்னடா என்னுடைய நான் இன்னேட்டர் ரிலிமோடைய சக்தியை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? என்னுடைய சக்தி உங்களுடைய சக்தியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னுடைய சோடோடைய சக்தியை இப்ப பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ வெட்டவும் ரெட் அதை தடுத்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திருப்பி என்னைய தாக்க வருவோம், உனக்கு இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம்டான்னு சொல்லிட்டு ரெட் டக்குன்னு ஹீரோவை குத்த வருவோம். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை தடுக்க, திருப்பி அவனுடைய வெப்பன்ல பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை வெட்ட போவோம். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை தடுக்க, இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான். இவனுடைய உடம்புல வேகன்றதுக்கான எந்த ஒரு அர்த்தமும் தெரியல. இவனை நான் சாவடிக்காம விட மாட்டேன்னு எல்லோ போவ, என்னுடைய வயல குறுக்க வராதாடா, அவனை நான் தான் சாவடிப்பேன், அவனுடைய உயிர் என்னுடைய கையால தாண்டா போவோம்னு சொல்லிட்டு பர்பிள் வெட்ட வர, என்ன மன்னிச்சிருங்கடா, நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய முட்டாளா இருக்கீங்க. இன்னைக்கு நான் சாவ போறது இல்ல, நீங்க தாண்டா சாவ போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய சோட பின்னாடி தள்ள, எல்லாம் வெட்ட வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மேல பறந்து வர, இது நல்லதுக்கு இல்ல, அவன் என்ன நோக்கி தான் வரானா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு பர்பிள் சொல்லிட்டு இருக்க. செத்து போடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ, பர்பிளோடைய சோடும் உடைச்சுக்கிட்டு கீழே வந்து விழ, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் என்னைய சாவடிச்சிட்டு இருப்பான்டா. கொக்கால போய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய தேர்ட் பிரதரையா நீ காயப்படுத்த நினைச்சிருப்ப, நான் உன்னை சாவடிச்சு நரகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன்டான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க. வைத்தியாரத்தனமா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், வாடா யாரு இப்ப பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிரும் நீ ஹீரோ சொல்ல, எல்லோ டக்குன்னு அவனுடைய சோடா அனுப்ப ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க, திருப்பி அந்த சோடா அவனுடைய கையில வர வச்சுக்கிட்டு ஹீரோவை வெட்ட வர, ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனுடைய சோடல அடிக்க, அது புடுங்கிக்கிட்டு போயிட்டு அந்த செவுத்துல அடிக்க, என்னுடைய கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னுடைய கை ரொம்ப பயங்கரமா வலிக்குதுரா அப்படின்னு நம்மளுடைய எல்லோ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க. 2 பேரும் நின்னுகிட்டு அந்த சண்டைய பாத்துக்கிட்டு, அங்க பாத்தியா யக்ஷு வெறும் 6th லெவல் நான் இன்னேட்டட் ரிலிம்ல தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எதிர்க்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க 3 பேரும் 7th லெவல் நான் இன்னேட்டட் ரிலிம்ல இருக்காங்க. ஆனா அவனுங்களால யக்ஷு உஷாவை ஒண்ணுமே பண்ண முடியலையே. யக்ஷு உஷா ரொம்ப திறமை வாய்ந்தவத்தான் போல இருக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்கான சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய சக்தி மட்டும் காரணம் இல்லடா, யக்ஷு உஷாவுடைய கையில இருக்கிற சோடா ஒழுங்கா பாருன்னு யோயோ சொல்லவும், என்ன அது வெறும் சோடு தான், அதுல என்ன இருக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, அவனுடைய சோடா ஒழுங்கா பாருடா, அவனுடைய சோடில இருந்து பவர் எல்லாம் வெளியில வருது, அது மட்டும் இல்லாம ஸ்னோ எல்லாம் வெளியில வருது, இதான் இன்னேட்டட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா இது சோடு இன்னேட்டட் மெத்தடா தான் இருக்குன்னு யோயோ சொல்ல, என்ன யக்ஷுவால நான் இன்னேட்டட் ரிலிம்ல இருந்துகிட்டே சோடு இன்டென்ட் சக்தி யூஸ் பண்ண முடியுமா, இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான் போல இருக்கு. இப்ப இவங்கிட்ட இருக்கிற சக்திக்கு ஜூசுவா டாப் 100 லிஸ்ட்ல இவனால வர முடியும் சரிதானு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. யக்ஷுசா உண்மையிலே உன்னுடைய சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு உன்னால இந்த இடத்துல இருந்து உயிரோட போக முடியாதுன்னு ரெட் சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க, திடீர்னு இவனுடைய பவர் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது, இவனுடைய உண்மையான சக்தியை இப்பதான் வெளியில கொண்டுகிட்டு வரான் போல தெரியுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷுசா, கல்டிவேஷன்ன்றது உடம்புல இருக்கிற கல்டிவேஷன் எனர்ஜியை மட்டும் அதிகரிக்குது இல்ல, கல்டிவேஷனுக்கான உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன், கிளாஸ் 1 ஃபைட்டிங் ஸ்கில்லுன்னா என்னன்றத உனக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து ஃபயர் பிளட் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெட்ட வருவோம். இது என்ன மாதிரியான ஸ்கில்லுன்னு தெரியலையே, நான் இதை எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுக்க, பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. என்னடா சக்தி இது, இதை நான் எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு எப்படியும் அவனை பின்னாடி தள்ளி விடவும் அவன் நின்னுகிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இவனுடைய வெயிட் அப்புறம் இவனுடைய சக்தி எல்லாம் முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கே. இவனுடைய சக்தி உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இதை எப்படி தான் சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, யக்ஷியுசா எந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்லையும் மாஸ்டர் பண்ணி வைக்கல. அவர் இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்காரு. நான் எப்படியாவது அவரை காப்பாத்தி ஆகணும்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்ண, யோயோ அவனை பிடிச்சிட்டு, நீ என்ன பைத்தியக்காரனடா, லியான் சிட்டில இருக்கிற எந்த ஒரு விஷயத்துலயும் நம்மளால தலையிட முடியாது, ஏன்னா நம்ம எல்லாம் அவுட் சைடர்ரான்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. ஆனா நானும் யக்ஷியுசாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எல்லாம் இதை பத்தி என்ன தெரியும்? என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு கூட எனக்கு ஃப்ரெண்டுங்க இல்ல. நீ ஒரு ராட்சசி, உனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? அதை பத்திலாம் உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நாங்க 2 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒன்னால புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, யோயோ கடுப்பாயிட்டு, என்ன சொன்னதை திருப்பி சொல்லு பார்க்கலான்னு சொல்லவும், அது நான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, அமைதியா இருடா. யக்ஷியுசா நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவனுக்குள்ளார இன்னும் எவ்வளவு சக்தி இருக்குன்ற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாதுன்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்க. அட நீ சொல்றதும் உண்மைதான வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யக்ஷியுசா கண்டிப்பா உன்னுடைய சோடு இல்ல, வெறும் சோடு இன்டென்ட் மட்டும் இருக்காது, இன்னும் பல சக்தியை நீ மறைச்சு வச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு யோயோ அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. செகண்ட் தேர்ட் பிரதர், இதுக்கப்புறம் நேரத்தை நம்ம யூஸ் பண்ண வேணாம். நம்மளுடைய மொத்த ஃபைட்டிங் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி இவனை துண்டு துண்டா வெட்டி சாவடிக்கணும்னு ரெட் சொல்லிட்டு இருக்க. இதுவும் ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி அந்த சோடா அவனுடைய கையில வர வைக்க, பர்பிள் திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி புதுசா ஒரு சோடா வர வச்சாராம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை 3 பேரையும் ஒன்னா சமாளிக்கணும் போல இருக்கே. ஒருவேளை இவனுக்கு 3 பேரும் அவனுங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்ன தாக்க வந்தானுங்களா, நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. டேய் இன்னைக்கு நாங்க உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு 3 பேரும் எகிரி வர, பர்பிள் டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்பவும், எல்லோவும் அவனுடைய பவர் அனுப்ப, ரெட்டும் டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப, 3 பவரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஹீரோ சைடு வரவும், ஹீரோவும் அவனுடைய சோடை யூஸ் பண்ணி எப்படியோ அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்க. 3 பவரும் ஒன்னா வரத்தால என்னால சரியா சமாளிக்க முடியல. நான் எப்படியாவது இது எல்லாத்தையும் தடுத்ததான் ஆகணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே நான் இன்னைக்கு இங்கே செத்து போயிடுவோம் போல தெரியுது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பவர் எல்லாம் வெடிஞ்சு செதறி ஹீரோ பறந்து போயிட்டு கீழே விழுகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். 3 பேரும் வந்து நின்னுக்கிட்டு ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. இவனுங்க ரொம்ப ஆபத்தானவனுங்க, நான் இன்னைக்கு இங்க சாவக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க. டக்குன்னு தாத்தா வந்து ஹீரோவை அடிக்கவும் ஹீரோ கரகரன்னு சுத்திக்கிட்டு இருக்க. டேய் நீ சரியான குப்படா, நான் உனக்கு ரீஇன்கார்னேஷன் பவுல கொடுத்துருக்கேன், ஆனா நீ வெறும் நான் இன்னேட்டரிலியா தான் இருக்க. நீ என்ன கல்டிவேஷன் பண்றியா இல்லையாடா? உன்னுடைய சக்தி என்ன இவ்வளவு கம்மியா இருக்குன்னு தாத்தா கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. வயசானவரே உங்களால அன்னைக்கு முடியல, இதோட என்னுடைய வாய்க்க முடியுது, உங்களுடைய சோழி முடிய போதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதரா, நான் சோடா நிர்வாணவை யூஸ் பண்ணி என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டேன்னு சொல்லவும், என்னது நிர்வாண சோடா அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்க, தாத்தா பயங்கரமா கடுப்பாயிட்டு டக்குன்னு ஹீரோவை அடிச்சுட்டு, சரியான முட்டாளா இருக்கடா நீ, நான் உன்னுடைய உடம்புக்குள்ளார நிர்வாண சோடாவுடைய சோல் பவரை செலுத்திருக்கேன், ஆனா நீ அந்த சக்தி இருக்கிறத கூட இன்னும் உணரவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோவை டக்குன்னு அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுறாரு. நிர்வாண சோடைய வெளியில வான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க 2 பேரும் நின்னுகிட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் சாகலையா, இவனை சாவடிக்காம இந்த இடத்துல இருந்து போக கூடாதுன்னு ரெட் சொல்லிக்கிட்டு இருக்கான். நிர்வாண சோடைய வெளியில வான்னு ஹீரோ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.